Hello everyone, welcome back to my channel. Again, it's a new content. Let's start reading the summaries one by one. So in this channel, we are going to learn about Northanger Abbey, written by Jane Austen. So Northanger Abbey is written by Jane Austen. Catherine is introduced to society by Alan's befriending the manipulative Isabella Thorpe and falling for the charming Henry Tilney. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேத்ரின் ஒரு ஹீரோயின் ரோல் பண்ணுறாங்க. இதில் அவங்க ஆலன் என்ற ஒரு ஊரில் இசபெல்லா த்ரோப்புன்றவங்க ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அவங்க ஹென்ரி டில்னை கூட அஃபேர் வச்சுருக்காங்க, லவ் அஃபேர். மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் encouraged by her Gothic novels, especially the mysteries of Udolpho. Catherine imagines Tilney family home, Northanger Abbey, holds dark murderous secrets. ஸோ கேத்ரின் யார் ஹென்ரி டில்னையோட ஃபேமிலி சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றா. ஜென்ரல் டில்னை, misled by the untrustworthy John Thorpe into believing Catherine is wealthy, invites her to the Abbey, then suddenly kicks her out when he discovers she is not. ஸோ ஜான் த்ரோப்புன்றவங்க ஜென்ரல் டில்னையும் ஜான் த்ரோப்பும் கேத்ரின் வெல்த்தின்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே சேர்க்குறாங்க. ஆனால் அவங்க வெல்த்தி இல்லைன்னதும் வெளியே துரத்தி விட்டுறாங்க. ரெசல்யூஷன் ஹென்ரி opposes his father mercenary motives, rides after Catherine and marries her, leading to a happy ending. ஸோ ஸ்டோரி எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவை எதிர்த்துட்டு இந்த ஹென்ரி டில்னை கேத்ரினை மேரி பண்ணிக்கிறாங்க. இதுதான் ஃபைனல் எண்டிங். பிளாட் ஹாப்பியாக முடியுது ஸ்டோரி. ஸோ இதனோட தீம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரடைஸ் ஆஃப் கோத்திக் லிட்ரேச்சர், நெய்வ் பெர்ஸ்பெக்டிவ், மேரேஜ் அண்ட் மணி. Novel serves as a coming-of-age story where Catherine learns to distinguish between fiction and reality, ultimately gaining maturity and better understanding of people. ஸோ ஏஜ் ஸ்டோரிஸ் தான், நம்மளோட வயசில் இருக்கிற கதைகள் தான். இதெல்லாமே கற்றுக்க வேண்டிய கதைகள் தான், தெரிஞ்சுக்க வேண்டிய கதைகள் தான். வேர் கேத்ரின் லேர்ன்ஸ் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஃபிக்ஷன் அண்ட் ரியாலிட்டி. கற்பனை உலகத்துக்கும் நிஜத்துக்கும் எது உண்மையான லைஃப்ன்றதை கேத்ரின் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. அல்டிமேட்லி கெயின்ஸ் மெச்சூரிட்டி, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பீப்புளை புரிஞ்சிக்க நினைக்கிறா. மெச்சூரிட்டி அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ இதுதான் மக்களே, நார்தங்கர் அபையோட ஜேன் ஆஸ்டன் எழுதின ஒரு ஸ்டோரி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.